Hey all, welcome back to my channel Joe's Creation. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட என்கேஜ்மெண்ட் பிளவுஸோட பேக் நெக் டிசைன் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல ஸ்லீவ் டிசைன்ஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆரி பிளவுஸ் எதுவும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ் பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த பேக் நெக் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே ட்ரேஸ் ஒர்க் தான் எடுத்திருக்கோம். ஸோ ட்ரேஸ் ஒர்க் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து பென்சிலில் வந்து ட்ரேஸ் ஒர்க் எடுத்திருந்தேன், அதை ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ஸ்கெட்ச் வச்சு டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மைன்யூட்டான ஒர்க்கையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிங்கிள் பீட்ஸ் வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ட்ரேஸ் ஒர்க்கில் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால நம்ம ட்ரேஸ் ஒர்க்கில் அதில் எல்லாமே நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்போ ட்ரேஸ் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இது ட்ரேஸ் ஒர்க் எடுத்ததை வந்துட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரேஸ் ஒர்க் வந்துட்டு காப்பி பண்ணிக்கணும். ஸோ அதுவும் நான் பண்ணிட்டேன். ஒயிட் கலர் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணனால ப்ளவுஸ் கலருக்கு அது அவ்வளோவா எடுத்து காட்டல அப்படிங்கிறனால ஃப்ரிக்ஷன் பென் வச்சு நான் வந்து அதை டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அதனால இந்த மாதிரி டார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்துட்டு டக்கு டக்குன்னு உங்களுக்கு பார்த்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொடி டிசைனுக்கு சென்டரில் இருக்கிற இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் த்ரெட் வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு போடுவோம். ஸோ இந்த கொடி டிசைன் ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸும் அப்புறமேட்டு பேர்ல் பீட்ஸ், ஆன்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கொடி டிசைன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட் வச்சுட்டு ஃப்ளவர் மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஓவரால் டிசைன் வந்து நமக்கு அப்படி தான் வரும். ஸோ சென்டர் லைனில் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இந்த சைடு வந்து பேர்ல் பீட் வச்சும் ஆன்டிக் பீட் வச்சும் மாற்றி மாற்றி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் சுகர் பீட்லாம் லோட் பண்ணிவிட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீட் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் நரம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோலையுமே சொல்கிற மாதிரி நீங்கள் சுகர் பீட் எப்பயுமே வந்துட்டு ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேர்ல் பீட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கொடி டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேர்ல் பீட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆன்டிக் பீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்டிக் பீட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்வர் ஜெரி கோல்டு ஜெரி ரெண்டுமே கலந்து வந்திருக்கிறனால நான் பேர்ல் பீடும் கொடுத்துருக்கேன், ஆன்டிக் பீடும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கொடியிலேருந்து இந்த சைடு ஒரு லீஃப் மாதிரி நமக்கு வர்றதுக்கு வந்துட்டு 3 பேர்ல் பீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்ட் கலர் பீடில் வந்துட்டு அதே மாதிரி 3 கோல்ட் கலர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆன்டிக் பீட்க்கு ஆப்போசிட், அதாவது கோல்ட் கலர் பீட்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பேர்ல் பீட் வச்சுட்டு பேர்ல் பீடுக்கு கீழே கோல்ட் கலர் பீட் வந்து வச்சு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது இந்த கொடி டிசைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 சுகர் பீட் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்க க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ ஓவராலாக இப்படி தான் கொடி டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம சில்க் த்ரெட் வச்சு ஃப்ளவர் போடுவோம்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு மேலேயும் வந்துட்டு ஒரு 3 பீட் பேர்ல் பீட், கோல்டன் கலர் பீட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு சில்க் த்ரெட் வச்சு எப்படி வந்து நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் வந்துட்டு 6 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு டோட்டலாக வந்து 12 ஸ்டாண்ட்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பக்கத்துலேயே அப்படியே ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா ஃப்ளவர் டிசைன் வந்துட்டு அழகாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து சாண்டில் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரீன் கலர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஃப்ளவரோட சென்டரில் பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சக்கரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சக்கரிக்கு மேலே வந்துட்டு ஜர்கன் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அப்படி ஒட்டிட்டு இந்த ஃப்ளவர் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் அதில் இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து சாண்டில் கலரில் யூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் கலரில் வரும், கொஞ்சம் டார்க்கர் ஷேட் க்ரீன் கலரில் நமக்கு வரும். ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி சாண்டில் க்ரீன் அந்த மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா ஓவராலாக நெக் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி தான் வந்துட்டு பேக் நெக் டிசைன் வந்துட்டு அழகாக வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் கேப் தெரிஞ்சதுனால ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து சின்னதாக வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் அந்த ஜரி பக்கத்தில் லைனில் வந்து கொஞ்சம் கேப் தெரிஞ்சதுனால டியூப் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் மாற்றி மாற்றி நான் வந்து கொடுத்து இந்த ஒர்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தேன். ஸோ இதுலேயே வந்து டேசல்ஸும் நான் மேக் பண்ணியிருந்தேன், இனிஷியல்ஸ் வச்சு டேசல்ஸ் மேக் பண்ணியிருந்தேன், அதுவுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ ஓவரால் ப்ளவுஸ் வந்து இப்படி தான் மேக் பண்ணேன். ஃப்ரண்ட் நெக்குமே வந்துட்டு நம்ம பேக் நெக்கில் என்னெல்லாம் பண்ணோமோ அதே தான் நமக்கு ஃப்ரண்ட் நெக்லேயுமே வரும். ஸோ ஓவராலாக இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸோட லுக்கே உங்களுக்கு வந்துட்டு அழகாக தெரியும். இல்லைன்னா ஆரி ப்ளவுசஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அழகான ப்ளவுசஸ் எல்லாம் வியர் பண்ணுறதுக்கு ஜோ ஆரி கிரியேஷனில் உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆரி ஒர்க் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஜோஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.